watch full episodes. Subscribe now. காளியா, எங்க போறீங்க? ரொம்ப முக்கியமான வேலையா போயிட்டு இருக்க. அப்படினா நாங்களும் உங்க கூட வரோம். வேண்டாம், நான் தனியா தான் போக போறேன். நீங்க சொல்றது தப்பு காளியா. நாங்க எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு உதவியா இருக்கோம், எப்பவும் கூடயும் இருக்கோம். எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க தலைவா. என்ன சொன்னீங்க? நீங்க எனக்கு உதவியா இருக்கீங்களா? நீங்க எனக்கு துணையா இருக்கீங்களா? நீங்களே சரியான முட்டாளுங்க. ஏதோ நானும் இருக்கிறதுனால போனா போதுன்னு உங்களை என் கூட வச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் பசங்களை யாருமே கூட வச்சுக்க மாட்டாங்க. எங்க பாரு காளியா, உன்னால எங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா பரவாயில்ல, அதுக்காக முட்டாளுன்னுலாம் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? நீங்க முட்டாளுங்கதோ. முடியல, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கறத புரிய வச்சு காட்டணும். ஆமா டோலு, நம்ம புத்திசாலிங்கன்னு இந்த ஊருக்கு நிரூபிச்சாகணும். அப்பதான் நம்மள யாரும் கிண்டலே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிடும், நம்மளுக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஆமா போலு, முதல் முறையா நீ ரொம்ப நல்ல விஷயத்த பேசியிருக்க. ஆனா நம்ம பெரிய புத்திசாலிங்கன்றத இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம எதை செஞ்சு நிரூபிக்கிறது? அற்புதமா இருக்கு. இது லட்டு மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் மக்களால வாழவே முடியாது. இவ்வளோ அற்புதமான லட்டை நீங்க எப்படி செய்றீங்கன்னே தெரியல. என்ன போலு, நான் யோசிக்கிறது தான் இப்ப நீயும் யோசிக்கிறியா? வாங்க வாங்க, உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான சுவையான லட்டுவை சாப்பிடுங்க. வாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. வாங்க வாங்க. உனக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு ரொம்ப நேரமா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பொடி பசங்க லட்டுவால தான் இதெல்லாம். பாத்தியா போலு, நம்ம லட்டுக்காக எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா ஓடி வராங்க. இன்னைக்கும் நம்ம லட்டெல்லாம் வித்துடும். நாம இந்த லட்டு பிசினஸ் பண்ணியே பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம தைரியத்தை நம்ம விட்டுறவே கூடாது. நம்மளாலயும் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். ஆஹா, இந்த குயில் எவ்வளவு அழகா பாடுது. இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கறதுக்கு என்னோட வாழ்க்கையே அர்ப்பணிப்பேன். கிராமவாசிகளே, நாங்க உங்களுக்காக ஒரு நல்ல பாட்டை பாட போறோம். டொலு போலு, சீக்கிரமா பாடுங்க. எந்த தயக்கமும் வேண்டாம், சந்தோஷமா பாடுங்க.
ஒத்த ஆளா இருந்துகிட்டு இங்க நான் என்ன பண்றது? இங்க தண்ணி இறைச்சி ஊத்தணும், இந்த பசுமாடுங்களுக்கு எல்லாம் தீவனம் வைக்கணும். நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கோம். இங்க பாருங்க பசங்களா, நீங்க எதுக்காக எனக்கு உதவி செய்யணும்? மத்தவங்களுக்கு உதவி பண்றதால பேரும் புகழும் கிடைக்கும்ல. அப்படின்னா சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அந்த வயல்ல இருக்கிற காக்காவெல்லாம் நீங்க விரட்டுங்க. அப்புறம் அந்த மாடுங்களுக்கெல்லாம் தீவனம் வைங்க. இவ்வளவுதானா? இந்த வேலை தானா? இதெல்லாம் நாங்க ஈஸியா பண்ணிடுவோம். நீங்க சொன்ன வேலையை நாங்க செஞ்சிட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல வயல்ல இருக்கிற பறவைங்களுக்கு எல்லாம் தீவனம் வைக்க சொல்லி, அதே மாதிரி நாங்க செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்த மாடுங்க எல்லாத்தையும் நாங்க விரட்டிட்டோம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கொட்டகையில இருக்கிற பறவைகளுக்கு தீவனம் வைக்க சொன்னேன். அப்புறம் அங்க இருந்த மாடுகளை எல்லாம் விரட்ட சொன்னேன். அட கடவுளே, இவங்க கூட சேர்ந்து நானும் குழம்பி போயிட்டேனே. நான் எப்படியாவது தேடி புடிச்சு என் மாடுகளை இங்க கூட்டிட்டு வரணுமே. நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, அதுதான் எனக்கு பெரிய உதவி. 113 அப்புறம் 114. அட இந்த நேரத்துல வந்து யார் தொல்லை பண்றது? நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? வைத்தியரே, சீக்கிரமா ஓடி வாங்க, நம்ம முன்னாவுக்கு உடம்பு சரியில்லையா? தோ வரேன்ப்பா. வாங்க வாங்க. நான் போய் வைத்தியம் செஞ்சுட்டு வர வரைக்கும் 2 பேரும் இங்கேயே இருங்க. நம்ம டோலக்பூர்ல திருடங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். இது நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாய்ப்பு. அந்த வீட்டுல 2 குட்டி பசங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வைத்தியர் கிளம்புறதுக்கு முன்னாடி பீரோல நிறைய பணத்தை வச்சு பூட்டினதை நான் பார்த்தேன். நிஜமாவா சொல்ற? அதை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அப்போ சரி, அந்த பசங்களை நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். உள்ள இருக்கிற பொருளெல்லாம் நீ சீக்கிரமா எடு. பசங்களை நாம பயமுறுத்தி விரட்டினதுனால அவங்க பயந்து ஓடிட்டாங்க. பணம்லாம் நமக்கு தான் சொந்தம். இவங்க பணத்தை திருடதான் வந்திருக்காங்க. நம்ம வெளியே இருந்து கதவை சாத்திடலாம். அப்பதான் இவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பிடிச்சு கொடுத்துடலாம். சிக்கி, நம்ம ஊர்ல இவ்வளவு நாளா திருடிட்டு இருந்த திருடங்களை நாங்க புடிச்சு வச்சு பூட்டி வச்சிருக்கோம். இது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சரி, அவங்க எங்க இருக்காங்க? அந்த திருடங்களை வைத்தியரோட வீட்ல தான் நாங்க பூட்டி வச்சிருக்கோம். அவங்க வைத்தியர் வீட்ல திருடிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து நாங்க அவங்கள உள்ளேயே வச்சு பூட்டிட்டு வந்துட்டோம். பாபோலு, நம்ம போய் இந்த விஷயத்தை ஊர் முழுக்க சொல்லலாம். நாம எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனா அந்த திருடங்க ஜன்னல் வழியா கூட தப்பிச்சு போலாமே. ஆனா அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்களே. ஆமா பீம், நீ சொல்றது உண்மைதான். நான் முதல்ல அங்க போறேன். இந்த வாட்டி நீங்க நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. திருடன் உள்ளதான் இருக்கான். நாங்க தான் அவனை உள்ள வச்சு பூட்டி வச்சோம். அடடே, இவங்க சொன்ன மாதிரி திருடங்க உள்ளதா இருக்காங்க.
பணம்லாம் திருடு போகாம நீங்க பணத்தை காப்பாத்தி குடிச்சிருக்கீங்க. பாத்தீங்களா நாங்க எவ்வளவு சுலபமா அந்த திருடங்களை பிடிச்சிட்டோம்னு. பாத்தீங்களா நாம எல்லாரும் டோலு போலுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆமா ஆமா, அவங்க நமக்கு நிறைய உதவிகள் பண்ணி இருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். டோலுவும் போலுவும் அசத்திட்டாங்க. டோலு போலு உங்களுக்கு ரொம்ப நன்றி. திருடங்களை நீங்க தான் காப்பாத்திட்டீங்க. நன்றி. Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Chota Beam full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,